திமுக கூட்டணிதான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்த பெரும்பாலான கருத்து கணிப்புகளை தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பொய்யாக்கியுள்ளன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணிதான் தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ், என்டிடிவி, பீப்பிள் பல்ஸ், மேட்ரைஸ், ரிப்பப்ளிக் ஆகிய நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணி 100 முதல் 160 இடங்கள் வரை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த கருத்து கணிப்புகள் அனைத்திலும் தாவேக்காவுக்கு 8 முதல் 26 இடங்கள் வரை மட்டுமே கிடைக்கும் என்றும் கணிக்கப்பட்டது. டைம்ஸ் நவ் நடத்திய கருத்து கணிப்பில் மட்டும் அதிமுக கூட்டணி 128 முதல் 147 இடங்கள் வரை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகள் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை அனைத்தையும் பொய்யாக்கின. பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் 20 இடங்கள் வரை தாவேக்காவுக்கு கிடைக்கும் என கூறிய நிலையில் 108 இடங்களில் வாகை சூடி தனிப்பெரும் கட்சியாக தாவேக்கா உருவெடுத்திருப்பது கருத்து கணிப்புகளின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது.